அன்பே சிவம் பருவதமலை சக்ஸஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள். நீங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும், சக்ஸஸாக இருக்கணும், வெற்றி பெறணும், உங்கள் பிரச்சனையை நீங்களே தீர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் யூனிவர்சலோட கனெக்ஷனோட ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லின்னு இருக்கிறேன். நிறைய பேருக்கு அவரவர் சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் பிரச்சனை இருக்குது. குடும்பத்தில் பிரச்சனை, முக்கியமாக நிறைய பேருடைய எதிர்பார்ப்பே பணம் 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 பணப்பிரச்சனை. அப்புறமா தான் வாழ்க்கையில் நான் இப்போ நிம்மதி வேணும், ஃபேமிலி அமையணும், வீடு வேணும், நிலம் வேணும், கார் வேணும், வசதியான வாழ்க்கையில் நான் வாழ வேண்டும் அப்படி மாதிரி நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு. ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திங்க, உண்ணும் உணவு உடல் மட்டும் சேரும், எண்ணும் எண்ணும் எங்கும் சேரும். என்ன யூனிவர்சல் அப்படின்னா, யூனிவர்சலில் நீ எதை கேட்டாலும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. ஆனால் கேட்குறது யார்? நீங்கள் தானே. அதை பயன்படுறது யார்? நீங்கள் தானே. அதை பார்க்குறது யார்? நீங்கள் தானே. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ரொம்ப ஸ்ட்ராங்காக கேட்கணும். 1000 மடங்கு நம்பிக்கையோட ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து பார்க்கணும். நேயர்களெலாம் ஒரு விஷயத்தை அடியனுடைய வேண்டுகோள், யூடியூப்பில் லைஃப் சக்ஸஸ் தெரப்பி நடித்தாவே இந்த ப்ரோக்ராம் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் பண்ணி வச்சிங்க. நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேருடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக ஒரு அருமையான ஒரு எபிசோடு, சின்ன சின்ன டிப்ஸ்லேயே வேலை நடக்குது. நிறைய மிராக்களோடு ஃபாலோ பண்ணிருக்கிறாங்க. நீங்களும் வெற்றி பெறணும், வாழ்க்கையில் ரொம்பவே சக்ஸஸாக இருக்கணும், ரொம்பவே பக்காவான வாழ்க்கை நடத்தணும் அப்படின்ற மாதிரி இந்த எபிசோடு. இதை நீங்கள் ஃபாலோ பண்ண நீங்களே சொல்லுவீங்க, கமெண்ட்ஸில் போடுவீங்க. ஆனால் ஃபாலோ பண்ணுறது உங்களுடைய கடமை, நம்பிக்கை வைப்பது உங்களுடைய கடமை. எல்லாமே தாந்திரிக முறை தான். இயற்கையோடு ஒன்றி ஒரு செயலை நம்ம செய்யணும் அப்படின்னா வாழ்க்கையில் வெற்றி தான். பணப்பிரச்சனையை தீர்க்கணும். நிறைய பணப்பிரச்சனைக்காக நிறைய எபிசோடு இனி வரும் காலங்களில் நிறைய சின்ன சின்ன ட்ரிப்ஸாக இருந்தாலும் சூப்பராக சுபிச்ச வேலை செய்கிற ட்ரிப்ஸ் எல்லாம் போடுறேன். அவரவர் கர்மாவுக்கு தகுந்த போல் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அவரவருடைய ஜனனத்தின் பிரகாரம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அவருடைய பிரவியன் விதியின் பிரகாரம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அவருடைய லக்கினமும் ராசிக்கு பிரகாரம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஏன்னா ஒரு லக்கினத்தில் ஒரு ப்ராசஸ் இருக்கும், நீங்கள் ராசி ஒன்று இருக்கும். லக்கினமும் ராசியும் சேர்ந்து இருக்கும். அது மேசமாக இருக்கட்டும், ரிஷிபாசமாக இருக்கட்டும், கன்னியாக இருக்கட்டும், துலாவாக இருக்கட்டும், 12 ராசிக்கும் இதே உடைய பேஸ் தான். எதுவாக இருக்கட்டும், யூனிவர்சல் வேலை செய்வது உண்மையான ஒரு விஷயம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது தான் உங்கள் கையில் இருக்குது. என்ன செய்யணும்? பணப்பிரச்சனை தீர்க்கிறதுக்கு ஒரு எளிமையான ட்ரிப்ஸ். உங்கள் வீட்டில், நீங்கள் இருக்கும் வீட்டில், அது சின்ன வீடாக இருக்கட்டும், பெரிய வீடாக இருக்கட்டும், எங்கெல்லாம் உங்களால் பணத்தை பார்க்க முடியுமோ சில்லறையாக ஒரு பிடி எடுங்க, ஒரு கிணத்துல போடுங்க. அந்த சில்லறையை பார்க்குற மாதிரி வைங்க. நிறைய அந்த யூஸ் பண்ணுறது அந்த சில்லறைன்னு தான் நீங்கள் செலவு பண்ணணுமே. பொற்குவியல் அப்படின்னு மாதிரி ஒரு ப்ராசஸ். அந்த காலகட்டத்தில் ராஜா அப்படி சில்லறையாக தான் வாரி கொடுத்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பொற்காசுகள் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீங்கள் எங்கெல்லாம் நடமாடுகிறீர்களோ, எங்கெல்லாம் உள் ரூமு வெளி ரூமு எங்கெல்லாம் இருக்குன்னா அந்த இடத்துல ஒரு கப்பில் வச்சுட்டு, திடீர்னு யாராவது தர்ம காரை கேட்குறாங்களோ அதுலேருந்து சில எடுத்து போகணும். திடீர்னு கடைக்கு போகிறீங்க, காப்பி டீ தீடு எதை வாங்குறீங்களோ அதுலேருந்து தான் எடுத்து போய் யூஸ் பண்ணணும். நீங்கள் இப்படி ஃபாலோ பண்ண செல்வம் பெருகுவதை நீங்களே பார்க்கலாம். சரி, அடுத்தது உங்கள் தளர் வாசப்படி. அதுதான் எல்லாத்தையும் தலையத்தை மாற்றக்கூடியது. அந்த வாசப்படியில் மஞ்சள், பச்சை கற்பூரம், ஏலக்காய், நிறைய அந்த வாசனை திரவியம் உங்களுக்கு என்ன தெரியுமோ, இது ரொம்ப ஈஸியானது. என்னென்னா பச்சை கற்பூரம் தெரியும், லவங்கப்பூ தெரியும், ஏலக்காய் தெரியும், ஜவ்வாதுலாம் தெரியும். இதெல்லாம் நல்லா கலந்து நல்லா அந்த வாசப்படியில் மஞ்சளை போட்டு நல்லா ஃபாலோ பண்ணி பூசிட்டு அப்படியே தெய்வீக ஆற்றல் வர மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மா இலை மஞ்சளுடைய நூலில் தான் கட்டி தோரண மாதிரி அந்த வாசப்படிக்கு ஃபாலோ பண்ணணும். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை மரத்தங்காட்டி இருக்கட்டும், எடுத்து போய் தண்ணியில் போகணும். இது தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். மஞ்சள் தேய்க்கிறதாகட்டும், இது மா இலை ஃபாலோ பண்ணுறதாகட்டும். இந்த பொற்குவியல் சொன்னிருக்கு இல்லையா,
காசு குவியல் ஃபாலோ பண்ண சொல்கிற அது அவ்வளோ வேலை செய்யும். அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு எட்வர்ட் பாட்ச் வந்து ஒரு 38 மலர் மருத்துவத்தை சொல்லிவிட்டு உலகம் ஃபுல்லாக ரீச் ஆகின்றது. ஆனால் எட்வர்ட் பாட்சை உடைய நம்ம ஆளுங்க வந்து அவங்க தான் நம்ம ஆளுங்க மாதிரி ஒரு நாணவான் யாரும் இல்லையே. அவர் டாக்டராக இருந்து அவர் மன வேதனையாயிட்டு ஓடி போயிட்டு மலரில் கண்டுபிடிச்சார். நம்மால் இங்கேருந்தே புல் பூண்டு செடி கொடி மரம் ஒரு மரத்தில் இருக்கிற இலை ஒரு வேலை செய்யும், அதில் இருக்கிற பட்டை ஒரு வேலை செய்யும், அதில் இருக்கிற பூ ஒரு வேலை செய்யும், அதில் இருக்கிற வேறு ஒரு வேலை செய்யும். எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அவங்களும் ஒரு ரெடி பண்ணாங்க. எல்லாம் சேர்ந்து முக்குட்டான ஒரு கலவை தான் இப்போ சொல்கிற போகிற ஒரு விஷயம். இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இது பேர் அவர் வந்து இப்போ எட்வர்ட் பாட்ச் என்ன பண்ணுறாரு, கார்ஸ் அப்படின்னு மாதிரி வச்சுருக்கிறாரு. GORSC கார்ஸ். இது வந்து ஹோமியோபதி மெடிசன் கடையில் இருக்கும். ஆனால் இதிலேயே குவாலிட்டி வருதுங்க. ஃபஸ்ட்டு குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி. நமக்கு வரது எல்லாமே தேர்டு தான் வந்துனுக்குது. அதனால தான் கொஞ்சம் லேட்டாக வேலை செய்யுது. ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக கிடச்சிச்சின்னு வச்சிங்களேன், சூப்பராக சுபிச்சமாக சீக்கிரம் வேலை செய்யும். அந்த கார்ஸ் வாங்கிக்கிட்டு நீங்கள் குடித்தாலும் சரி, வீட்டில் தெளித்தாலும் சரி, பன்னீரில் நீங்கள் தெளிக்கிறீங்க அப்படின்னா, ரோஜா இதெல்லாம் இருக்குது இல்லையா, அதான் கூட வந்து அதுக்கு தான் ஒரு வசிய பவுடர்னே சொல்லலாம். எல்லா வாசனை திரவியெல்லாம் சேர்ந்தது தான். பணத்தட்டுப்பாடை நீக்கும் ஒரு வசிய பவுடர் ரெடி பண்ணிவிட்டு, அந்த பவுடர் ஒரு பன்னீரில் அந்த பவுடர் வந்து ஒரு சிட்டிகை, இந்த கார்ஸ் சொன்னேன் இல்லையா, அதை வந்து ஒரு 10 சொட்டு நல்லா பன்னீரை குளிக்கிட்டு வீட்டை தெளிங்க. உங்கள் கடையில் தெளிங்க. நீங்கள் எங்கெல்லாம் நீங்கள் வந்து ப்ராசஸ் உங்களுக்கு பணம் வரணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் மேலே கூட தெளிச்சுன்னு போகலாம், குடிக்கலாம், தெளிக்கலாம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ண பணம் வரும் வழியை பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து வழி நடத்தும். அவசியம் இந்த வெள்ளிக்கிழமெல்லாம் சொல்லியிருக்கிற 5 அகல் விளக்கு தீபத்தை ஏற்றிட்டு சுக்கிர உரையில் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கிறேன். இந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணவே வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டே ப்ராசஸ் ஆகும். பணம் இருக்குது, ஆனால் வந்து தேவையில்லா செலவு விரயமாகுது. இப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த வசி பவுடர் அப்படின்னா வந்து பன்னீர் ரோஸ் வாங்குகிறேன், அப்படியே நயலில் உணர்த்துறேன், அதோட பச்சை கற்பூரம் போடுறேன், தொட்டாசுனியுடைய, ஏன்னா என்னென்னலாம் வந்து தொட்டாசுனியுடைய பூ, ஏன்னா மலர் தானே வேலை செய்யும். வாசனை பூ என்னென்னலாம் இருக்குதோ அனைத்து பூவும் வெயிலில் உணர்த்திட்டு ஜாஸ்மின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் இது பண்ணி பச்சை கற்பூரம், ஏலக்காய், லவங்கப்பூ, இது அதாவது அந்த பூ எல்லாம் ஐட்டு இதெல்லாம் சேர்த்துட்டு நெல்லில் உணர்த்தி நல்லா பவுடர் ஆக்கிட்டு உருவேற்றணும்னா என்னென்னா, உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் சொன்னால் உருவேறும், உங்கள் இஷ்ட தெய்வத்தை சொன்னால் உருவேறும். உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அந்த வச்சுட்டு அழகாக அர்ச்சனை பண்ணி வச்சுங்க. பன்னீரில் இந்த நீங்கள் வச்ச வசி பவுடர் போடுங்க. இப்போ நானும் அப்படி தான் ஃபாலோ பண்ணி அனுப்புகிறேன். எங்கே வந்தால் வராங்கன்னா உப்பு தாஞ்சிருக்கும் முறையை நான் ஃபாலோ பண்ணிவிட்டு இவங்களுக்கு எல்லாமே அப்படியே ஒரு செட்டு தான். இந்த செட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணி வீட்டில் போய் தெளிங்க, குளிங்க, குடிங்க. வாழ்க்கை மாறும். நிறைய வேலையிலேருந்து வெளியே வராங்க, திடீர்னு பார்த்தா வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது, எண்ணமே வேறு விதமாக, எப்போ வாழ்க்கையில் தோல்வியாக இருக்கிற ரொம்ப கஷ்டத்தில் இருக்க அந்த எண்ணத்தையே வேறு விதமாக இருக்குது அப்படின்னா, அப்படியே ஒரு பிடி விட்டு வந்து தண்ணியில் போட்டுட்டு நீங்கள் வச்சுருக்கிற பவுடர் ஒரு சிட்டிக்கு போட்டுட்டு அப்படியே அந்த பாதத்தை மட்டும் அந்த தண்ணியில் நினைக்க சொல்கிறேன். உட்காந்துட்டு ஐயோ சிவ சிவ சிவான்னு இருங்க, டிவி பாருங்கள், செல்ஃபோன் எதனா பார்த்துங்க, கெட்ட சக்தி எல்லாம் இழுக்கும். வேறு என்னங்க வேணும்? தீராத பிரச்சனை, பணப்பிரச்சனையை தீர்க்கும். தீராத பிரச்சனையை தீர்க்கும் தான் எபிசோட் நிறைய வந்து கடவுள் விஷயமாக போடுறேன். நிறைய வந்து தாந்திரிக முறையில் வந்து இயற்கையோடு ஒற்றி போட்டுருக்கிறேன். அவசியம் உங்களுக்கு பணப்பிரச்சனை தரணுமா, உங்கள் வீட்டில் எங்கே பார்த்தாலும் சில்லர் இருக்கணும். ஒரு கப்பில் சில்லறையை போட்டு அதில் பச்சைக்கல் பிரகம் நுணுக்கி போட்டுருங்க. அந்த சில்லர் மட்டும்தான் செலவுக்கு யூஸ் ஆகணும். அப்படியே ரொட்டேஷனில் ஆக அந்த சில்லரை நீங்கள் பார்த்துன்னு இருக்கலாம். எங்கே பார்த்தாலும் நீங்கள் சமையல் ரூமில் வைங்க, பெட்ரூமில் வைங்க, ஹாலில் வைங்க, எங்கெல்லாம் நீங்கள் வந்து அதேமாதிரி நான் கடை வச்சுருக்கேன்னா எங்கே பார்த்தாலும் வந்து அந்த பொற்குவிலாக தான் இருக்கணும். ஒரு மெத்தடு. ரெண்டாவது இந்த கார்ஸ் பற்றி சொல்லியிருக்கிறேன். நீங்கள் தெளிங்க, குடிங்க. ஆலோசனை வேணால் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, சொல்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். இது நிறைய பேருக்கு வந்து ட்ரைனிங் ஃபாலோ பண்ணி நான் அனுப்புகிறோம். 38 உடைய மலர் என்ன வேலை செய்யுது, அந்த மலராக கூட நம்ம வந்து ரிஷிகள் முனிவர்கள் எல்லாம் சித்தாந்தம் ஃபாலோ பண்ணுறோம், அதையும் லிக்விட், ஏன்னா ++, வாழ்க்கையை ப்ளஸ் ஆக்க இல்லையா.
வெளிநாட்டில் இருந்த அவர் ஒரு எட்வர்ட் பாட்ச் வந்து எம்பிபிஎஸ் படிச்சுட்டு ஏதோ சொல்லும்போது நம்ம இருக்கிற வந்து நாணிகள் வந்து நாணத்திலே வந்து ஃபாலோ பண்ண குரூப்பு, இது இப்படி நடக்கும் அப்படி மாதிரி அவங்க மூலியமாக அவங்க என்ன சொன்னாங்களோ அதையே ஃபாலோ பண்ணி தான் எல்லாமே சேர்த்து கூட்டு கலவையாக தான் இதனுடைய ப்ராசஸ். அவசியம் உங்கள் பிரச்சனை நீங்கள் தீர்க்கணும்னா அந்த கார்ஸ் வந்து தெளிங்க, குடிங்க. வசிய பவுடர் வந்து அழகாக பன்னீரில் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு நல்லா வந்து வீட்டை தெளிக்கிறீங்களோ குளிக்கிறீங்களோ குடிக்கூடாது. அந்த வசிய பவுடரு தெளிக்கிறது மட்டும் யூஸ் ஆகட்டும். கடை வச்சுருந்தாலும் சரி, தொழில் ஸ்தாபனம் இல்லை வீடு நிலம் விலையில் சரியாக விலையில் அப்படின்னா கூட எப்பேற்பட்ட பிரச்சனை நீங்கள் பண பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஒரு மகா ரகசியம் தான் இந்த ரகசியம். எங்கே பார்த்தாலும் வந்து காசு அவங்களுடைய பீரோவில் வந்து இந்த ப்ராசஸ் அப்படி கமன்னு இருக்கணும். பீரோ திறந்தாவே நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கணும். சில்லறை போடுங்க உள்ள, இப்போ அப்படியே வந்து சில்லறை காசு இருக்கணும் உள்ள. ஏன்னா அந்த காலகட்டத்தில் 10 ரூபா, அந்த 2 ரூபா, அந்த 5 ரூபா அப்படிலாம் இருக்குது. அப்படி கட்டு வச்சுருப்பாங்க. அப்படி வசி தச்சு தான். அதேமாதிரி உங்கள் வந்து பூஜை ரூம்லேயே அதேமாதிரி ப்ராசஸ் இருக்கணும். எங்கெல்லாம் உங்கள் நீங்கள் பார்க்குறீர்களோ, எங்கெல்லாம் வந்து உங்களுடைய ஓட்டம் ஓடுகிறதோ அங்கெல்லாம் வந்து சில்லறை குவியல் இருக்கணும். நீங்கள் அதை ஃபாலோ பண்ண நீங்கள் சுபிட்சமாக இருப்பீங்க. பணம் உங்களை தேடி ஓடி வரும். இது எபிசோடு இதுதான். பணம் உங்களை தேடி ஓடி வரும் ரகசிய பதிவு தான் இந்த பதிவு. இது அவசியம் நீங்கள் நிறைய பேர் பார்ப்பீங்க. நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அடியனுடைய வேண்டுகோள், அவசியம் யூடியூப்பில் போய்ட்டு லைஃப் சக்ஸஸ் தெரப்பின்னு வந்து டைப் பண்ணிங்கன்னா வரும். சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி வச்சுங்க. நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். சின்ன ட்ரிப்ஸு அவங்க வாழ்க்கையை மாற்றும். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அப்படியே ஆகாது அறுக்கும் பில்லும் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. அறுக்கும் பில்ல மாதிரி நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நீங்கள் சூப்பராக சுபிட்சமாகிடுங்க. இதை நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பராக இருப்பீங்க. அடுத்த வரும் எபிசோடில் வந்து ஒரு ஹெர்பல் என்ன வேலை செய்யுது, நிறைய வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் விஷயமாக சொல்கிறேன், தாந்திரிக முறையாக சொல்கிறேன். எல்லாம் பிரபஞ்சனுடைய யூனிவர்சனுடைய எஃபெக்ட். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் வந்து இயற்கை சூழ்நிலையிலே ஒரு ப்ராசஸில் இருக்கணும். அதனால் இயற்கையோடு நம்முடைய வாழ்க்கையை அமைஞ்சிக்கணும். நல்ல எண்ணத்தோடு இருங்க. நெகட்டிவ் தாட் இருந்து அது நெகட்டிவ் தாட்டில் பாசிட்டிவாக மாறினாவே சூப்பராக வரும். நிறைய மெத்தட் இருக்குதுங்க. நிறைய வந்து கார்ஸ் மாதிரி 1008 லிக்விட் இருக்குதுங்க. அது என்ன லிக்விட் எப்படி வேலை செய்யுது? ஏன்னா பயிற்சி, முயற்சி, சக்ஸஸ், இதுதான் தாரக மந்திரம். இந்த எபிசோடை கேட்குறவங்க, பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாமே நல்லா இருக்கணும். அப்படி மாதிரி பிரபஞ்சத்தில் 1000 மடங்கு வேண்டுறேன். அவருடைய என்ன தேவைகளுக்காக இந்த எபிசோடு பார்க்குறவங்க அந்த எபிசோடு வேலை செய்யணும். எந்த காரணத்துக்கு எபிசோடு ஷேர் பண்ணுறாங்களோ அதுவும் அவங்க பூர்த்தி ஆகணும். அவங்களும் நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும். எல்லாமே உலகம் ஒரு பிரபஞ்சனுடைய எஃபெக்ட் யூனிவர்சல் சூப்பராக வேலை செய்யணும். அப்படி மாதிரி இந்த எபிசோடு முடிக்கிறேன். எல்லாமல்ல இறைவன் உங்களை அனைவரையும் சூப்பராக சுபிட்சமாக வச்சிருக்குன்னு வேண்டி இந்த எபிசோடு முடிக்கிறேன். ஹரி ஓம் தத். நமச்சிவாயம், 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 நமச்சிவாயம்.